அனைவருக்கும் வணக்கம். திருப்பதியில லட்டுக்கான ஒரு சச்சரவை வெடிச்சு அதுல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவசர கோணத்துல மீடியா அணுகப்பட்டு அதையும் தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக திமுக போன்றவர்கள் இதை வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேலி கிண்டல் ஆன்லைன் முழுவதும் பண்றாங்க. இதை திட்டமிட்ட ஒரு கூட்டம் தீவிரமா பண்றாங்க. அது ஒரு ஓரமா வைப்போம். இந்த நேரத்தில் இதனால் பெரிய லெவலில் வருத்தத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி மீது தீவிரமான பற்று இருக்கக்கூடிய அதனுடைய பக்தர்கள் பெரிய அளவில் கவலை அடைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல சில விவரங்களை அந்த பக்தர்களுக்கும் இதை எதிர்த்து கேலி கிண்டல் செய்றாங்களே அந்த கும்பலுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது அவசியம். அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த ரிப்போர்ட்டை எத்தனை பேர் தெளிவாக பார்த்தான்னு எனக்கு தெரியல. அது என்ன அப்படின்னா, இதில் முதலாவது கேட்டிருக்கிறது அந்த லட்டை பற்றி கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நெய்யை பற்றி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நெய் சம்பந்தமான ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட் முழுமையாக ஆய்வு பண்ணும்போது நாம் கொஞ்சம் பொறுமையாக அணுகி இருக்கணும். முக்கியமாக செய்தி நிறுவனங்கள். அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த ரிப்போர்ட் எப்போ வெளியாயிருக்கு அப்படின்னா 23/7, அதாவது 2 மாதங்களுக்கு முன்னாடி வெளியாயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கக்கூடிய நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரிப்போர்ட்டை முழுமையாக வாங்கி படிக்கிறோம். அதில் என்ன தெரியுது அப்படின்னா, 7வது மாதம் 1வது வாரங்களில் அந்த குறிப்பிட்ட நெய்யில் இருக்கக்கூடிய கலப்படம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான புகார் எழுது அதை இந்த லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த லேப் முழுமையாக ஆய்வு பண்ணுறாங்க. அதோட ரிப்போர்ட் முழுமையாக சப்மிட் பண்ணுறது 23/7. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதே வாரம் கடைசி வாரங்களில் தேவஸ்தானம் போர்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நேரங்களில் முக்கியமான 5 சப்ளையர் இருக்காங்க. அந்த 5 சப்ளையரில் ஒரே ஒரு சப்ளையருடைய குறிப்பிட்ட நெய்யில் தான் இந்த பிரச்சனை வருது. அதாவது கலப்பிடம் சொல்லக்கூடிய அந்த கலப்பிடம் எந்த கலப்பிடம் அவங்க தெரிவிக்கல. அதே நேரம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு அது ஒட்டுமொத்த ஆர்டரையும் கேன்சல் பண்றாங்க. அதற்கான விஷயங்கள். எனவே தேவஸ்தானம் போர்டோ இல்லை மற்றவங்களோ இதில் கவனமின்மையா இருக்காங்க. இல்லாட்டி மக்கள் மீது பெரிய அக்கறை கிடையாது. ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய சுமார் 500-600 கோடி ரூபாய் லாபம் இருக்கு லட்டு மூலம் மட்டும். அந்த லட்டுக்கான வியாபாரத்துல தான் ஆர்வமா இருக்காங்கன்னு சிலர் கேலி கிண்டல் பண்றாங்களே, அப்படியான விஷயங்கள் கிடையாது. முதலாவது பக்தர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த லட்டு விவகாரம் 2 மாதங்களுக்கு அப்புறம் இந்த தேதிகளில் தீவிரமா அரசியல் மயமாக்கப்படுது. அது முக்கியமான காரணம் 2 பேர். ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று இங்கே ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டி இருந்த 5 வருடங்களும் மிக முக்கியமான குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த திருப்பதி தேவஸ்தானத்தின் மீது அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதையும் தாண்டி தான் சார்ந்த கிறிஸ்தவ மதம் சார்ந்து அவர் எந்த அளவுக்கு பரப்புரையில் இருக்காரு, அதனாலே அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இந்த நிலைமை அதை அப்படி ஓரமா வச்சுக்கோங்க. இதுல அரசியலும் இருக்குன்றதுக்காக சொல்றேன். இந்த அரசியல் இதை தீவிரப்படுத்துது. ஒரு பக்கம் ஆந்திர அரசியல் இதை தீவிரப்படுத்துது, இன்னொரு பக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் இருக்கு, அதாவது திமுக பண்றாங்களே, அவங்க என்ன பண்றாங்க, ஆன்லைன் மூலம் இதை சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டை எடுத்து நம்ம ISO சான்றிதழ் இல்லையா அதோட சேர்த்து ஒப்பிட்டு அதுல இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன அப்படின்னு பொறுமையா தேடும் போது சில உண்மைகள் தெளிவா தெரியுது. அது என்ன அப்படின்னா, இதுல கலப்பிடம் இருந்தது உண்மை. அதாவது அந்த நெய்யை அதுக்காக தான் பயன்படுத்தப்படுறது அடுத்த விஷயம். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இதுல எஸ் வேல்யூ சொல்லக்கூடிய சபானிஃபிகேஷன் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அந்த வேல்யூவை வச்சுதான் இதுல எந்த அளவுக்கு கலப்பிடம், அந்த கலப்பிடம் எந்த அளவுக்கு எதன் தன்மை உடையது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கான எல்லா விதமான லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டை பொறுத்து அது எது சார்ந்தது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இது ISO 176/78/2019 இதற்கான PDF மட்டும் தேடுங்க. அது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நெய் என்ன தரத்தோட செய்யப்படுது, அது பியூரா அதாவது சுத்தமான நெய்யா இருக்கிறதுக்கு, அது பசுமாட்டுடைய நெய்யா இருக்கிறதுக்கும் இல்லை பஃபலோவுடைய நெய்யா இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் அதில் இருக்கு, அது எப்போ கலப்பிடமா மாறுது, என்ன விதமான கலப்பிடமா இருக்க வாய்ப்பு இருக்கு, அது எது அதிகமாக என்ன கலப்பிடம், இது எல்லாத்தையும் தெளிவா ISO 176/78 அதாவது 176/78 பிரிவு இருக்குல்ல, அது முழுமையாக விவரமா கொடுக்கப்பட்டிருக்குது. அதையும் நீங்க தேடி படிச்சுக்கோங்க. அப்பதான் நான் சொல்ல போற விஷயம் புரியும். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய 52 முக்கியமான ரிப்போர்ட் இருக்குது. அதுல மிக முக்கியமானது 47வது ரிப்போர்ட். இந்த 47வது ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பானிஃபிகேஷன் ரிப்போர்ட்ல 241.952 அதாவது 241.952 அப்படின்னு ஒரு முக்கியமான ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகர் தான் ரொம்ப முக்கியமானது. 241க்கு மேல 242 வச்சுக்கோங்க. இந்த அளவு வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல கலப்பிடம் இருக்கு. முக்கியமாக ஆயில் இல்லாட்டி கொழுப்பு. அந்த கொழுப்புன்ற இடத்துல தான் இது விலங்குகளுடைய கொழுப்பையும் உள்ள சேர்த்துக்க வாய்ப்பு உண்டு, இல்லாட்டி பிற ஆயில் அதாவது பிற எண்ணெய்கள் உள்ள சேர்க்க வாய்ப்பு உண்டு. இதற்கான விஷயங்கள் வச்சுக்கோங்க. இந்த அளவில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா கலப்பிடம் இருக்கு, இல்லாட்டி விலங்குகளுடைய கொழுப்பு இருக்கு, இல்லாட்டி பிற எண்ணெய்கள் உள்ள இருக்கு. இந்த அளவு மட்டும் தெரியும். இது எப்படி பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இது 150லேருந்து 240க்கு மேல வகைப்படுத்துறாங்க. அந்த வகைப்படுத்தும் விதம் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய லெபார்டரி என்னென்ன சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தை தேடுங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு என்ன பண்ணேன்னா, யுஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கன்சியூமர் கோர்ட் இருக்கு தீவிரமான மனிதர்கள். எனவே யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசுடைய ஏஜென்சியா இருக்கக்கூடிய நேஷனல் லெபார்டரி ஆஃப் மெடிசன் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை வெவ்வேறு வகையாக பிரிக்கிறாங்க. A1, A2, A3, P1, P2, P3.
எதை வச்சு அப்படின்னா நான் ஒரு அளவு சொன்னேன் 241 புள்ளின்னு, அந்த 242 இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு இதை பிரிக்கிறாங்க. சுமார் 150லேருந்து 240க்கு மேலே இல்லையா, இது வகையில் வகைப்படுத்துறாங்க. இந்த வகைப்படுத்தல் இருக்கு இல்லையா, இந்த வகைப்படுத்தலில் 240க்கு மேலே போகுது. இது எல்லாமே 2 விதமான கலப்பிடங்கள் முக்கியமாக இருக்கிற வாய்ப்பு உண்டு. ஒன்று பாமாயில் கலப்பிடமாக இருக்கணும், இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, இதோட கலப்பிடமாக இருக்கும். பொதுவாக இந்த நெய்யை பொறுத்த வரைக்கும் பாமாயில் கலப்பிடம் இருக்கு இல்லையா, இது தெற்காசியா முழுவதும் தீவிரம் நடக்கக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்க, தெற்காசியா முழுவதும் தீவிரமாக நெய் மாதிரியே செய்கிறதுக்கு அதில் கூடுதலாக செலவினங்களை குறைக்கிறதுக்காக இந்த பாமாயிலை உள்ளே சேர்க்கறது உண்டு. இந்த பாமாயில் சேர்த்தா மட்டும்தான் உங்களால் 240க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையே எல்லா சேதங்களும் விட்டுட்டு எங்கே போயிட்டாங்க, மாட்டினுடைய கொழுப்பு இருக்கலாம், இல்லாட்டி பன்னியுடைய கொழுப்பு இருக்கலாம், இதில் ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன, ஒரே நாள் எல்லா பேரும் பிரச்சாரம். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விலங்குகளுக்கான கொழுப்பு இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள் எடுத்து தீவிரமாக ஆய்வு பண்ணா, நான் எடுக்கிறத விட்டுட்டோம், நீங்கள் தேடுங்க. அது எல்லாமே 220க்கு உள்ள 200க்கு மேலே இந்த அளவில் மட்டுமே இருக்கு. ஸோ 200லேருந்து 220ன்ற வேற, 240க்கு மேலே போகிறதுன்ற வேற. இது இந்த சப்பானிஃபிகேஷன் இருக்கு, இதனுடைய வேல்யூ 240க்கு மேலே போனாலே அது எவ்வளோ பாமாயில் நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். அது தெற்காசியா பொறுத்த வரைக்கும் இது முன்பு நடந்திருக்கானா, இதே லேப்ல, எது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இல்லையா, அதே லேப்ல நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி எடுங்க, இல்லை 4 மாதத்துக்கு முன்னாடி எந்த செய்தியும் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நெய் கலப்பிடம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் என்ன மாதிரியான வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருக்குது, அது சம்பந்தமான ப்ராடக்ட் என்னென்ன இங்கே உள்ளே வந்திருக்கு, அந்த விஷயம் மட்டும் நீங்கள் கேளுங்க. அவங்க எல்லாமே ஒரு பொது விஷயம் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நெய்யில் பாமாயில் கலப்பிடம் இருக்குல்ல, இது தீவிரமாக நடக்குது. அது அடிக்கடி அங்கே கண்டுபிடிக்கப்படுறது உண்டு, மாதமே ரிப்போர்ட் ஆகிறது உண்டு. எந்த இடத்துல மாட்டினுடைய கொழுப்பு கொண்டு சேர்க்கிறதுக்கோ இல்லை பன்றியுடைய கொழுப்பு கொண்டு சேர்க்கிறதுக்கோ இங்கே சாத்தியக்கூறு மிக மிக குறைவு. ஆனால் பாமாயிலுடைய சேர்ப்பு அதிகம். அப்போ இயற்கையாக நமக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் தேவஸ்தானம் போர்ட்டில் நெய் கலப்பிடும் சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது, அதையும் எடுத்து நீங்கள் நேர்மையாக பேச விரும்பியிருந்தா, ஏதாவது ஊடகம் நேர்மையாக பேச விரும்பியிருந்தா எதில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், இந்த பாமாயில் விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஆனால் நேரடியாக மாட்டுடைய கொழுப்பு இல்லாட்டி பன்றியுடைய கொழுப்புன்னு போக வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதே நேரம் ஒரு விஷயத்தை நம்ம எளிமையாக முடிச்சிருக்க முடியும், எல்லாம் செய்யணும். அது என்ன அப்படின்னா, இதன் மீது இதற்கான சந்தேகங்கள் எழுப்பப்படுது, இதுக்கான விரிவான விசாரணை இல்லாட்டி விரிவான அறிக்கைன்னு ஒன்று மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த அளவுக்கு கொண்டு போயிருந்தா எல்லா ஊடகங்களுக்கும் நேர்மை இருக்குன்னு அர்த்தம். இதை விட எங்களோட செய்திகள் பெரும்பாலான பேருக்கு அதை ஆய்வு பண்ணுறதுக்கான அக்கறை கிடையாது, பரபரப்பாக செய்தி போறதுக்கான அக்கறை தான் அதிகமாக இருக்குது. அதுதான் பெரிய கவலைக்குரிய விஷயம் வச்சுக்கோங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, இதை எடுத்து இவனுங்க எந்த அளவுக்கு முடியும், யாரு தமிழ்நாட்டுக்குள்ள திமுக ஆதரவாளர்கள், திமுக ஐடி விங்க சார்ந்தவர்கள், அவர் தீகா கும்பல், இவங்க என்ன பண்றாங்க தீவிரமா, எந்த அளவுக்கு இந்த திருப்பதி மீதும் வெங்கடாச்சலபதி மீதும் தீவிர பற்றா இருக்கக்கூடியவங்கள அவங்க எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்துறதுக்கான எல்லா விதமான மீன்ஸையும் எடுத்து பரப்புறானுங்க. நான் கேட்குறேன், ஒரு சமூகத்தில் ஒரு பெரும் தரப்பினர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது தீவிரமாக நம்பிக்கை வைக்கிறாங்க, அதனுடைய புனிதத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த புனிதத்தின் மீது காயம் ஏற்படும் போது அவங்களுக்கு ஆதரவாக 4 விஷயங்கள் நீங்கள் பேசுவீங்களா, இல்லை ஒரு அரசியல் கட்சியாக உட்காந்துட்டு அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேலி கிண்டல் பண்ணி அருவருப்பா அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்களா? நீங்கள் கொண்டாடின திமுக தீக்காரங்க நல்லா கவனிச்சா இதுலேருந்து வெளியே வராங்க. திடீர்னு இத்தனை நாள் தூங்கிட்டு அந்த பியூஷ் மனுஷன் ஒருத்தருக்கால இத்தனை நாள் தூங்கிட்டாங்களா, திடீர்னு கிளம்பி வந்துட்டு ஆஹா கொண்டாட்டம்னு. அந்த ராஸ்களுக்கு என்ன வேணாம், இதை பற்றின முழு ஆய்வு தெரியணும் அவசியம் கிடையாது. அவனுக்கு தேவை பிஜேபி எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு இங்கே கொண்டு போகணும். அதை வச்சு அவனுக்கு கொஞ்சம் கல்லா கட்டணும். இதுதான் தீட்டான்னு வச்சுக்கவேன். அவன் பேசுகிறேன் அதை பற்றி, அவன் ஆரம்பிச்சு தீக்காவுடைய விடுதலை நாளிதழ் அவன் வந்துட்டு அதுக்குள்ள யாரு இந்த பெரியாரிஸ்ட். ஆனால் நானே சொல்றேன், இதே மாதிரியான நிகழ்வுகள் இல்லை சிறார்கள் சிறுமிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க ரோமன் கத்தோலிக் சார்ந்த சர்ச்சுகள் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ்னால் அனுபவிக்கப்பட்ட துன்பங்கள் இருக்கு இல்லையா, அதாவது செக்ஷுவல் அபியூசஸ், அந்த குழந்தைகள் மீது பாலியல் தொந்தரவு கொடுத்த ஓரளவுக்கு பெருசா வெடிச்சிச்சு. அன்னைக்கு வாயை திறந்து நினைக்கிறீங்க, ஒருத்தர் கூட வாய் திறக்கவே கிடையாது. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நான் காமிச்சிடறேன், சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி பாமாயில் கலந்த விஷயம். இந்த பாமாயில் கலக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதே நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு பாருங்க, அதை வச்சு மட்டும் தேடுங்க, மாசம் 10 கேஸ் வரும். எனவே இதில் கலப்பிடம் இருக்கின்றது உண்மை, அந்த குறிப்பிட்ட வேல்யூ அதிகமாக இருக்கின்றது உண்மை. ஆனால் அந்த வேல்யூ எதை அதிகமாக அது குறியீடாக காட்டுறதுக்கான வாய்ப்பு ஒன்றுனா பாமாயில காட்டுறது தான் உண்டு. எனவே பக்தர்களை பொறுத்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தெள்ள தெளிவான விளக்கத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இங்கே செய்தி முயற்சி பண்ணல. அவங்களுக்கு தேவை உங்களுடைய உணர்வுல காயப்படுத்துறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்த வரைக்கும் அந்த பக்தியின் மீது ஒரு களங்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டிருக்குது. அது 2 மாசத்துக்கு அப்புறம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஆந்திர அரசியலை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகனுக்குமான பிரச்சனை இல்லையா, அதுல இந்த லட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அது ஏன் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஆர்டர் கொடுத்தது யாரு, அது இந்த குறிப்பிட்ட ஆர்டர் எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் கவர்மெண்ட்ல முதலமைச்சராக இருக்கும்போது அவர் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட ஆர்டர். எனவே அவர் இந்த அரசியலில் உள்ள இழுக்கிறதுக்கு அங்கே ஒரு அரசியல் நடக்குது. அது சந்திரபாபு நாயுடு தரப்பினருக்கு நம்ம தேவையும் இருக்குது. ஏன்னா இதில் அரசியல் உள்ள போனதுனால இது இன்னமும்
குழப்பமான நிலைமைக்கு தள்ளப்படுது. பதிவோட இறுதியாக உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ISO உடைய 17678 இருக்கு இல்லையா, இதோடைய எல்லா தரப்பையும் பாருங்க. அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பான். அது என்னன்னா இந்த கலப்பிடம் இருக்கு இல்லையா, இந்த கலப்பிடம் இந்த 240க்கு மேலே போகும்போது என்னன்னு தேடுங்க. அதில் சோயா பீன்ஸில் ஆரம்பிச்சு பாமாயில் தொட்டு தேங்காய் எண்ணெயில் ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கும். அதில் 240 தொட்டுட்டாலே கண்டிப்பாக பாமாயில் இருக்கும், இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க மாட்டின் மீதும் பன்றின் கொழுப்பின் மீதும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? இதே என்னுடைய கேள்வி. இப்போ பதிவோட இறுதியாக நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, அரசியல் ரீதியாக இந்த விவகாரத்தை ஒருவேளை பக்குவமாக அணுகாம இதை பெரிய மோசமான நிலைமைக்கு கொண்டு போக முடியுமானா முடியும். அது செய்ய முடியுமானா செய்ய முடியும். யாருக்கு எதிராக அப்படின்னா இங்கே இந்து மதத்துக்கு எதிராகவும் பிற மதம் சார்ந்தவர்கள் இருக்காங்களே, முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய மத மாற்றத்தில் தீவிரமா இருக்கக்கூடிய கும்பல் இருக்கு பாருங்க, அந்த கும்பலை சேர்ந்தவங்க ஃபுல்லாக ட்வீட் போட்டு இருக்கானுங்க, அழகா கொண்டாடி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இந்த நேரடியாக குற்றச்சாட்டு யாரின் மீது விழுகுது? ஜெகன்மோகன் ரெட்டி மீது விழுகுது. ஏன்னா மே மாதம் எலெக்ஷன் முடியுது, இது 2024 மே மாதம் எலெக்ஷன் முடியுது. அதற்கு முன்னாடி இந்த ஆர்டர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கவர்மெண்ட் கொடுத்துருது. அதான் ஜூலையில் எடுத்து அதோடைய சாம்பிள் அனுப்பப்பட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் வெளியே இருக்கு. இது எவனா பேசுறியா? அப்போ உனக்கு நேர்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு நேர்மைன்னு இருந்துச்சுன்னா, இங்கே செய்திகளுக்கு பக்குன்னு இருந்துச்சுன்னா, இது அரசியல் ரீதியாக நீ கேள்வி எழுப்பினா கூட ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றி என்ன கேட்கணும்? ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அவரோட மனைவியின் மீது எப்படி குற்றச்சாட்டு வைக்கப்படுது, தீவிரமாக அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க எந்த அளவுக்கு ஆந்திரா முழுவதும் மத மாற்றத்தில் ஈடுபட்டாங்க, எப்படி சர்ச் கட்டமைக்கிறதுக்கு எப்படியான விஷயங்கள் ஈடுபட்டாங்க, இங்கே ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு கீழே கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கான ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு அரசாங்கமே எப்படி உருவாக்குச்சு, இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் எப்படி திருப்பதி தேவஸ்தானத்தின் மீதும் இந்து கோவில்கள் மீதும் அரசாங்கத்தினுடைய பிடி, அந்த அரசாங்கத்தினுடைய பிடியின் காரணமாக எந்த அளவுக்கு இங்கே அஜாக்கிரதையாக இந்து கோவில்கள் நடத்தப்படுது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாமா இல்லையா? போக முடியும். இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். நீ அரசியல் ரீதியாக எடுத்தால் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த நெய்யை எவன் ஆர்டர் கொடுத்தான், அவன் பின்புலம் என்ன, அவன் இருக்கும்போது என்ன அட்டுழியம் பண்ணியிருந்தாங்க, அவன் குடும்ப பின்புலம் என்ன, அவனுக்கு நோக்கம் என்ன, இந்த இந்து கோயில்கள் இந்த நிலைமைக்கு போறதுக்கு காரணம் என்ன? இப்படி பேசுறா ஏதாவது ஊடகத்தில் குறைஞ்சபட்சம் தர்மம்னு ஒருத்தர் வச்சுக்கிறேன், இதை பேசுன்னு சொல்றேன், இதை பேசி முழு புள்ளி ஒருத்தர் நான் வெளியிடுறேன். அப்ப எங்க வந்து நிப்பீங்க அப்படின்னா, இந்த இவாங்கலிஸ்ட் பாருங்க, அவன் தான் ஏதோ பண்றான், அவ்வளவு நிப்பாங்க கேட்டா. தமிழகத்தில் அந்த விஷயத்துல திசை திருப்பதுக்கு குறிப்பிட்ட இவாங்கலிஸ்ட் காம்பரே இவன் சார்ந்த என்ன பண்றாங்கன்னா, வேகமா அந்த லட்டு விஷயத்தை கேலிக்கிட்டு கொண்டு போக முயற்சி பண்றாங்க. எனவே இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானத்தின் மீதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவங்களே பதில் சொல்லுவாங்க. ஆனா அந்த புனிதத்தின் மீது, திருமலையின் மீது தீவிர பற்று இருக்கக்கூடிய அவருடைய பக்தர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஒரு பகுதி அரசியல் உங்களை காயப்படுத்துது, இன்னொரு பகுதி இவங்க இருக்காங்க பாரு, அது திமுக திக கும்பல், இவங்க உள்நோக்கத்தோட உங்களை காயப்படுத்துறாங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை இந்த செய்தி அணுகின முறையும் தப்பு. அதில் நெய்யுக்கான விஷயம் கேட்டிருக்காங்க. அந்த நெய்யில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வேல்யூ இருக்கு இல்லையா, அது 240க்கு மேலே போனாலே அது பாமாயில் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அதாவது ப்ராபிலிட்டி பார்த்தா 99% அதுதான் காரணமாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இதை மாட்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய கொழுப்பு இல்லாட்டி பன்றின் கொழுப்புன்னு கொண்டு போகிறது காரணமே இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. எனவே அரசியல், அதையும் தாண்டி இந்த செய்தி உங்களுடைய அணுகுமுறை, இந்தபடி இவாங்கலிஸ்ட், இவங்க எல்லா பேரையும் தாண்டி திமுக கும்பல், இவங்க எல்லா பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கையை காயப்படுத்துறதுக்கான நோக்கமே தவிர வேற எந்த உருப்படியான வேலையும் நடக்கவே கிடையாது.